குட் ஈவினிங். நான் பேசுறது எல்லாம் கேக்குதா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? Am I audible? எஸ் சார், கேக்குதுங்க சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ப்ளஸ் அட் த சேம் டைம் புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ ஃபர்தர்மோர் இந்த செஷன் முன்னாடி நீங்க கொஞ்சம் எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐ நெட்டை பத்தி அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஸ்டார்டிங்ல. ஸோ சிஎஸ்ஐ நெட் அப்படின்றது வந்து ஒரு நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டு பிகம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் ஓவரால் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேண்டேட்டரியாக பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய எக்ஸாம் வந்து சிஎஸ்ஐஆர். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து, ஸோ ஃபுல் நேம் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றதான் ஃபுல் நேம். சரி, இதில் என்ன மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை, சும்மா நோட் முடிஞ்சால் நோட் பண்ணிட்டே வாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை, ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு, மார்க் பெர் கொஸ்டின், கொஸ்டின் என்ன டைப்ல இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் டைப். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு டோட்டலா அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மொத்தம் 20. ஸோ எத்தனை எழுதணும் 20 கேட்பேன்னா நீங்க ஜஸ்ட் 15 எழுதினா போதும். 5 கொஸ்டின் சாய்ஸ் 20, அதுல வந்து நீங்க வந்து 15 எழுதினா போதும். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ எத்தனை எழுதணுன்றத வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ ஆப்டிடியூட் வந்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ், நீங்க எத்தனை எழுதினா போதும், ஜஸ்ட் 15 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணா போதும். அடுத்து பார்ட் பி. பார்ட் பி வந்து நம்மளுடைய கோர் பேப்பர். ஸோ மேக்ஸோட இன்ஸ்டிடியூட் டைப்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஃபுல்லாக மேக்ஸ் தான். இதில் பார்ட் பி பார்ட் சியில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து எத்தனை இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வி ஹாவ் 20, அதில் எத்தனை எழுதினா போதுன்னா 25 எழுதினா போதும். வி ஹாவ் ஜஸ்ட் 25 மார்க்ஸ் ஆன் போர்ட். அண்ட் தென் பார்ட் சி, இதுவும் நம்மளோட கோர் தான், ஃபுல்லாக நம்மளோட கோர். ஸோ வி ஹாவ் 60 கொஸ்டின்ஸ் ஹியர் அண்ட் நீட் டு ஆன்சர் 20 கொஸ்டின்ஸ். சரி, இதான் வந்து ஸ்கீம். பார்ட் ஏல ஒரு கொஸ்டினுக்கு வந்து வி ஹாவ் 2 மார்க்ஸ் அண்ட் பார்ட் பியில் வி ஹாவ் 3 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க். பார்ட் சி வந்து 4.75 மார்க்ஸ். ஸோ இதான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம். ஸோ இது நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வரும். ஸோ பார்ட் ஏ மொத்தம் இப்போ எத்தனை மார்க்ஸ் கேரி பண்ணியிருக்கு, நியர்லி ஏ செட் வில் பி 30 மார்க்ஸ் உங்களுக்கு கேரி பண்ணியிருக்கு அண்ட் பி செட் வில் பி 75 மார்க்ஸ் அண்ட் சி டைப் வில் பி 95 மார்க்ஸ். So it is around 200 marks. It is a 2 CSN, it is a 200 mark test. இது வந்து ஃபர்ஸ்ட் புரியணும் உங்களுக்கு, ஸ்கீம்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், வெல் அண்ட் குட். பட் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதில் இருக்கிற அட்வான்ஸ் ஸ்கீம்ஸ் என்னன்றதை பார்க்கணும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் கிரியேட் ஆயிருக்கு. இதில் நெகட்டிவ் டைப் என்ன அப்படின்னா திஸ் இஸ் எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சதுமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ட் டி இஸ் ஆல்சோ எம்சிக்யூ அண்ட் தென் பார்ட் சி திஸ் இஸ் எம்எஸ்கியூ. ஸோ எம்எஸ்கியூ மீன்ஸ் மல்டிபிள் செலக்டட் கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 இல்லை 3 ஆன்சர்ஸ் கூட இருக்கும். இந்த பார்ட் சில வந்து 1 இல்லை 2 3 கொஸ்டின்ஸ், 3 ஆன்சர் 4 ஆன்சர் கூட ஆன்சர் இருக்கலாம். மோர் தென் 1 வில் பி அ கரெக்ட் ஆன்சர். அதுக்காக எப்பயுமே மோர் தென் உண்டாதுன்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கூட வரும். எத்தனை ஆன்சர் இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும் பார்ட் சி. ஸோ வி ஹேவ் 0.5 as நெகட்டிவ் மார்க். ஏதாவது கொஸ்டின் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா 0.5 நெகட்டிவ். அப்போ தெரியலன்னா என்ன பண்றது, விட்டுறணும், லீவ் பண்ணிடணும் அந்த கொஸ்டின். அது நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க அட்டன் பண்ணி தப்பா எழுதினா மட்டும்தான் மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க.
நீங்கள் அட்டனே பண்ணல அப்படின்னா அது வேல்யூ பண்ண மாட்டாங்க கொஸ்டின். ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ -0.5 will be deducted from your total score for the one wrong answers in part A and -0.75 in part B and no negative mark in part C. இங்கே எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் எழுதலாம். ஆனால் இப்போ பார்ட் சியில் ஏதாவது கொஸ்டினுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 44 ஏபிசி ஆன்சராக இருக்குது, இதுதான் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் ஏபிசியாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஏபி மட்டும் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு தான். அவார்ட் டஸ் 0 மார்க் கிடையாது. ஏபிசி 3 செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் 4.75 மார்க் வந்து அவார்ட் ஆகும். ஸோ இதான் வந்து பேட்டர்ன். அதனால தான் இங்கே நெகட்டிவ் மார்க் வைக்கல. கரெக்டாக எழுதணும். எத்தனை ஆன்சர் இருக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் ஏ மட்டும் ஆன்சராக இருக்குது, நீங்கள் வந்து ஏபியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தப்பு தான். ஏ மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தா தான் 4.75 மார்க்ஸ். அந்த மாதிரி எத்தனை ஆன்சர் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கீம் பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு மொத்தம் 200 மார்க்ஸ். இந்த ஸ்கீமில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதை பார்த்துக்கிட்டா இந்த மார்க்கிங் ஸ்கீம்ஸில் டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு பார்ட் ஏல மொத்தம் we have 15 questions. சரி, பாஸ் மார்க் என்ன? we are aiming for 110 மார்க்ஸ் ஏம் பண்ணா போதும். இது வரைக்கும் அதிகபட்ச கட் ஆஃப் 115 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 110 ஏம் பண்றோம்னு நினைக்கிறேன். அண்ட் பார்ட் பி அண்ட் தென் பார்ட் சி. சரி, இதுல வந்து மொத்தம் 25 கொஸ்டின்ஸ். இதுல we have 20 கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ இப்படி இருக்கா பாருங்க சார். ஸோ ஆப்டிடியூட், பேசிக் ஆப்டிடியூட் கொஸ்டின் சொல்லி கரெக்டாக வந்து மொத்தம் இந்த ஆப்டிடியூட்ல நம்ம எடுக்கிற கிளாஸஸ்ல நீங்களும் அதோடைய கிளாஸ்ல எடுப்போம். மொத்தம் வந்து ஒரு 70 டைப்ஸ் இருக்கும். 70 டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் நெருங்கி வரப்போ அதை டீச் பண்ணுவோம். 70 டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இந்த 70 டைப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இங்க அக்கரன்ஸ்ல ஆகும் அப்படின்னா இட்ஸ் அபவுட் நியர்லி 7 கொஸ்டின்ஸ். ஸோ 7 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இந்த 70 டைப்பை நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் 7 கொஸ்டின்ஸ். அவ்வளோதான். நியர்லி இது வரைக்கும் நம்ம சிஎஸ்ஐ நெட் வந்து 157 பாஸ்ட் அவுட் இந்த நடந்து முடிஞ்ச எக்ஸாம் வரைக்கும் மொத்தமாக. அந்த 147 பேருக்கும் பாஸ் பண்ணப்போ என்ன ஸ்கீம்ஸ் நம்ம அலோகேட் பண்ணி சொல்லி கொடுத்தோமோ அதே தான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். அப்படின்றப்ப இந்த எல்லாமே 110+ காஸ்ட். இந்த தடவை எக்ஸாமே எல்லாமே 110+ காஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ வி கேன் ஏபிள் டு கெட் 14 மார்க்ஸ். நீங்கள் மிஸ்டேக்லாம் எழுதணும், அவ்வளோதான் மேட்டர்ஸ். இந்த 70 டைப் நல்லா போச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. நம்ம கிளாஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் திஸ் ஆன்லைன் ஒர்க் ஷாப் எப்படி படிக்கணும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட ஐடியாஸ். ஸோ பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் முதல் பாருங்க. அல்ஜிப்ரா அண்ட் அனாலிசிஸ். சரி, இதுல நிறைய பேர் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி போவாங்க, நிறைய பேர் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போவாங்க. நம்ம எப்படி போறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா செலக்ட் பண்ணி தான் போவோம். பிகாஸ் அல்ஜிப்ரா இஸ் கமிங் ஃப்ரம் ஸ்கூல் லெவல். அதுல இருந்தே நம்ம அல்ஜிப்ரா படிக்கணும். அனாலிசிஸ் அப்படி கிடையாது. இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி செக்டார்ல வந்து எப்பயுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அனாலிசிஸ். பட் அல்ஜிப்ரா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது எத்தனை யூனிட் இருக்கு? இதுல மொத்தம் 6 யூனிட் இருக்கு. அல்ஜிப்ரால வந்து டோட்டலா 6 யூனிட்ஸ் இருக்கு. 6 யூனிட்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும்? மொத்தம் 10 பார்ட் பி அதிகபட்சம். ஸோ அல்ஜிப்ரா கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 2 டைப்ஸ். அதை நான் சொல்றேன். லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் மாடர்ன் அல்ஜிப்ரா. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீனியர்ல 6 யூனிட்ஸ் இருக்கு. மாடர்ன் அல்ஜிப்ரால ஒரு 4 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலி 10 யூனிட்ஸ். இந்த 70 டைப்பும் சேர்ந்து ஒரு யூனிட் நம்ம சிலபஸ் படி நம்ம தனியாக வச்சிருக்கோம். 70 டைப் சேர்ந்து ஒரு யூனிட். ஸோ மொத்தம் இந்த 6 + 4 10 யூனிட்ல சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பார்ட் பி அண்ட் பார்ட் சி. இது வந்து நான் சொல்றது மினிமம் ஆவரேஜா சொல்றேன். ஆவரேஜா 10 வருது. அதிகபட்சம் 13 வரைக்குமே போகுது. 13 பார்ட் பி 13 பார்ட் சி வரைக்கும் போகுது. சரி, ஸோ இப்போ வந்து இந்த 10 யூனிட் படிச்சா கரெக்டாக படிச்சு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணா 10 பார்ட் பி 10 பார்ட் சி எழுத முடியும். ஸோ யூ ஹேவ் 10 பார்ட் பி அண்ட் 10 பார்ட் சி விச் இஸ்
comprises with 30 and then 47.5. It's nearly so it is 91.5 நம்ம வந்துருது நமக்கு. இந்த 110ன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இது வந்து இந்த கட் ஆஃப் ஜேஆர்எஃப்ல ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப். ஜேஆர்எஃப்ல இதை ஒரு தனியாக ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜேஆர்எஃப்ல ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப். வேற என்ன? சரி, இப்போ அடுத்தடுத்த கேட்டகரிஸ் இல்லை, கேட்டகரி 2 கேட்டகரி 3 இருக்கும். அதை மென்ஷன் பண்ணல என்ன கேட்டகரின்னு. ஜஸ்ட் அடுத்தடுத்த கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து 110+ இது வரைக்கும் அதிகபட்சம் போனது. இந்த ஜேஆர்எஃப் அடுத்து இங்கே வர்றப்போ 15 மார்க் குறைஞ்சு வரும். 10லேருந்து 15 மார்க் குறைஞ்சு வரும். ஒரு 10 குறையுதுன்னு வைங்களேன், 100 மார்க்ஸ் வரும் செகண்ட் கேட்டகரி. அந்த தேர்ட் கேட்டகரி வரப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 75 கிட்ட வரும். இதே வந்து நெட் எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, நெட்டுக்கும் ஜேஆர்எஃப் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நெட்ல வந்து ஒரு 10% கூட வர்றது தான் ஜேஆர்எஃப். நெட்டோட அதிகபட்ச கட் ஆஃப் வரைக்கும் 109 தான். 109. அப்ப இங்க வட்ட கட் ஆஃப் வந்து 99+. இதெல்லாம் மேக்ஸிமம் நான் சொல்றேன், இவ்வளவு போனதே கிடையாது இது வரைக்கும். ஒரே ஒரு தடவை கோவிட் டைம்ல 115 போச்சு. அதுக்கடுத்து 110 வாய்ப்பே கிடையாது. சொல்லப்போனா இந்த செகண்ட் கேட்டகரி நெட்டோட கட் ஆஃப் இங்கதான் நிறைய பேர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இதுல தான் எழுதுவீங்க. எல்லாமே எழுதுறப்போ இதுல கட் ஆஃப்னா 77 78 தான் இருக்கும் அதிகபட்சமே. ஆனா நம்ம வந்து படிக்கிறப்ப அப்படி 77 78 படிக்க முடியாது இல்லையா. நம்ம இது வரைக்கும் இருக்கிறதே அதிகபட்சம் எவ்வளவு 110+, அதை ஏன் பண்ணி தான் படிக்கணும். இங்க வரப்ப 65 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க 65, 77, 78, 109, 170 எதுக்குமே நீங்க படிக்க வேண்டாம். யூ டு சேஃப் சைட் ஆஃப் 110க்கு நீங்க படிச்சா போதும். 110ன்றது அதிகபட்சம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 91.5 நெட் வந்து பாஸ்ட் அவுட். இந்த 91.5 தாண்டி எதுவுமே போகாது ஷியரா. சரி, 110 எழுதுறதுக்கான என்ன வழிகள்லாம் என்ன இருக்கு? இதுக்கப்புறம் நம்ம யூனிட் செலக்ட் பண்றோம். ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி யூனிட்டை செலக்ட் பண்றோம். இந்த யூனிட்ல வெறும் 9 மாடல் தான், 90 கொஸ்டின். இது சேர்ந்து கம்பரைஸ் பண்ணி ஒரு யூனிட். இதுல இருந்து மொத்தம் 3 பார்ட் பி, 2 பார்ட் சி ஆவரேஜா எழுத முடியும். ஸோ அப்போ இதில் ஆட் பண்ணுங்க. +3 போட்டிங்கன்னா +9 இங்கே ஆட் ஆகும். இங்கே +2 போட்டிங்க அப்படின்னா +9 இங்கே ஆட் ஆகும். We have 18 marks. We have add on 18 marks. So it is about, இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 109.5 வந்துருக்கு போயிடுச்சு. ஸோ எத்தனை யூனிட் நம்ம கவர் பண்ணுறதுல லீனியர் வந்து ஒரு 6 யூனிட், மாடர்னில் ஒரு 4 யூனிட், ஆப்டிடியூட்ல ஒரே ஒரு யூனிட், ஸ்டொகாஸ்டிக்ல ஒரே ஒரு யூனிட். மொத்தம் 12 யூனிட் நம்ம மொத்தம் டேக் அவுட் பண்ணுறோம். ஃபார் த மார்க் ஆஃப் 109.5. இது இந்த வருஷம் ஸ்கீம், வருஷம் இந்த ஸ்கீம் மாற்றணும். நம்ம நிறைய வீடியோ நிறைய மாதிரி பேசியிருப்போம். நான் அந்த வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கு, இந்த வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. பட்டோட கொஸ்டின் லெவலை பொறுத்து, அந்த கேட்டகரி லெவலை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்பெல்லாம் பார்ட்டி பார்ட்ஸ் 13 வரும்லாம் பேசியிருப்போம். ஆனால் 13 போடுறது இல்லை, ரேர். 10 தாண்டும் கண்டிப்பா. சரி, இப்போ இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இதுல ஏதாவது தப்பு வந்துட்டு நம்ம என்ன பண்றது? நெகட்டிவ் மார்க் விழுகும்ல கண்டிப்பா. இப்போ 109.5 அஃபெக்ட் ஆகாம அப்படியே எழுத முடியும். இப்போ இதுல 7 கொஸ்டின், இதுல 13, இதுல 10, இதுல 12, மொத்தம் 32 கொஸ்டின் கரெக்டா எழுத முடியுமானா 99.99% எழுத முடியாது. ஏதாவது கண்டிப்பா தப்பு வரும், அந்த டைம்ல டென்ஷன் ஆகும், நம்மளுடைய கவனம் செலுத்தும். ஸோ அந்த மாதிரி டயத்துல நமக்கு பேக்கப் வேணும். அந்த பேக்கப் தான் என்ன பண்றோம் அப்படின்னா, டிஆர் அனாலிசிஸ்ல ஒரு 5 கான்செப்ட், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஸ்பெசிஃபைடா எங்களுக்கு தெரியும் இந்த கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஆட்டோட்டம் கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்ட். அடுத்து ஓடிஇல ஒரு 6 கான்செப்ட். கான்செப்ட் வைஸ்னா அந்த பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றையும் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பிடிஇல ஒரு 2 கான்செப்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் ஒரு பார்ட் ஈஸியான ஒரு பார்ட் இருக்கும், ஒரே ஒரு பார்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து இன்டெகிரல், இது ஒரு கான்செப்ட், இதுல ஒரே ஒரு கான்செப்ட். அடுத்து நியூமரிக்கல், இதுல ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு யூனிட் ஆச்சு. இதுல இருந்து அப்படி என்ன எழுத முடியும் இந்த கான்செப்ட்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்க பேக்கப். இது எல்லாமே பேக்கப். இந்த பேக்கப்ல இருந்து உங்களால 10 பார்ட் பி, 10 பார்ட்ஸ் எழுத முடியும். தனியாவே எழுத முடியும். தனியா ஒரு 10 பார்ட் பி, தனியா ஒரு 10 பார்ட்ஸ் எழுத முடியும். விச் இஸ் பார்ட் சியவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன்.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா 22 பார்ட்சி கொஸ்டின் இருக்குது மொத்தம். நம்ம 20 தான் எழுத போறோம். மொத்தம் 60 பார்ட்சி கொஸ்டின் உங்க பேப்பர்ல இருக்கும். 60மே நம்ம எழுத போறோம் இல்லை, 20 தான் எழுத போறோம். 22 வரைக்கும் நம்ம பிளான் போட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே பேக்கப். எத்தனை மார்க் உங்களுக்கு பேக்கப் வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் 30 பிளஸ் 47.5. ஸோ 87.5 மார்க்ஸ் உங்களுக்கு பேக்கப்ல இருக்கும். நீங்க ஏதாவது அதில் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா இதுல இருந்து இப்போ நீங்க மொத்தம் படிச்சா தான் கஷ்டம். இதுல 5 கான்செப்ட் அதுல 5 கான்செப்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப அது கொஞ்சம் சிமிலரா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற பிளான் இந்த அகாடமிக் கம்மிங் டிசம்பர் எக்ஸாம். டிசம்பர் ஆர் ஜூன், ஜூன் ஆர் டிசம்பர் இல்லை ஏதாவது ஒன்று எக்ஸாம் வரும் கண்டிப்பா. இது எக்ஸ்பெக்டிங் த எக்ஸாம் ஜூன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை உங்களுக்கு வந்து இதில் வந்து சமரைஸ் பண்ணுறப்போ ஆப்டிடியூட் மொத்தம் 70 டைப்பு. அதில் வந்து 70 ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூனிட் லீனியர் ஒரு 6 யூனிட், மாடர்ன் ஒரு 4 யூனிட். அடுத்து ஃபர்தரா வேற என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இங்க ஒரு முக்கியமான பார்த்தோம், Stochastic process. ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ். Stochastic process. ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் அண்ட் தென் பேக்கப் யூனிட்ஸ். பேக்கப்ல எத்தனை பார்த்துருக்கோம் பாருங்க. 3 6 7 இல்லை 8 இல்லை 7 3 6 7. இது போக இன்னும் பேக்கப் நிறைய இருக்கு. ஆனா நம்ம வந்து போதும் இப்போ ஸ்ட்ரெயின் படிக்கணும். ஸோ மொத்தம் 13 யூனிட். மொத்தம் வந்து உங்களுக்கு ஆமா மொத்தம் 13 தான். 15 வச்சிருந்தோம். அதுலயுமே இப்போ 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போதும் எதுக்கு ரொம்ப பார்த்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஸ்கீம். இந்த 13 யூனிட் படிச்சா போதும், பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணாலும் நல்ல மார்க் எடுத்து போயிடும். சரி, டைம் டியூரேஷன் ஆப்டிடியூட் வந்து எக்ஸாம் கால்ஃபர் ஆகி அந்த கடைசி ஒரு 2 வாரத்துல தான் எடுக்கும் பிளான். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸ். லீனியர் ஒரு யூனிட்டுக்கு இது நியர்லி கிட்டத்தட்ட ஒரு இந்த 2 நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நீங்க மேஜர் எழுத போறீங்க. இந்த 2க்கும் நல்லா ஸ்டோகாஸ்டிக் 1 வீக் போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே வாரம் முடிச்சிடலாம். இந்த லீனியருக்கும் மாடர்னுக்கும் சேர்த்து 12 வீக்ஸ் ரெக்வயர்ட். கட்டாயம் 10 யூனிட் 12 வாரம் கண்டிப்பா வேணும். கூடயே தான் வேணும் சொல்ல போனா. இப்போதைக்கு நான் கம்மியாக எழுதியிருக்கேன். இந்த பேக்கப் யூனிட் சேர்த்து ஒரு 3 வீக்ஸ் வேணும். பேக்கப்ஸ் எல்லாமே எடுக்கிறது. ஸோ 14 15 18 வீக்ஸ்ல உங்களுக்கு மொத்தமாவே இது வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் கேட்டால் அவ்வளோதான். நியர்லி நீங்க இதை நல்லா கோத்துட்டு பண்ணி வந்தாலே முடிஞ்சிடும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது எக்ஸாம் பிளான். எக்ஸாம் கால்ஃபார் ஆன பிறகு 18 வாரத்தில் எப்படி முடிக்கிறது அப்படின்ற பிளான், கிராஷ் கோர்ஸ் மாதிரி. நம்ம இந்த 12 வாரம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நல்லா இழுப்போம். கொஞ்சம் நல்லாவே இன்னும் டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல இதையும் இழுப்போம். இன்னொன்று இதுவரைக்கும் நம்மகிட்ட வந்து இந்த வீடியோ செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணி ஒரு பேக்கப் வீடியோன்னு சொல்லி ஒரு 226 வீடியோ ஆல்ரெடி வச்சிருக்கோம். இது வரைக்கும் பாஸ் பண்ணவங்களோட லிஸ்ட், பாஸ் பண்ணவங்கள வச்சு எந்த வீடியோலாம் பார்த்து அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரி நம்மகிட்ட இருக்கு. எல்லாருமே நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது தான் மெயினாக சொல்றேன். கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போதே இந்த வீடியோ ஸ்டார்டிங் நான் பார்க்கணுன்றது தான் மெயினாக சொல்றேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். இந்த வீடியோ கட்டாயமா 90% கை கொடுக்கும், 10% சொதப்பி விடும். எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு இதில் பாஸ் ஆகுதுன்னு வச்சு அடுத்த இதில் பாஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில அப்டேட்ஸ், சில மாற்றங்கள் ஏற்படும் சப்ஜெக்ட்ஸ்ல. அந்த மாற்றங்களை லைவ் கிளாஸ்ல கட்டாயமா ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் எடுக்கிறப்ப டீச் பண்றப்ப உங்களுக்கு அது புரிய வரும். ஸ்டார்டிங்லேயே இந்த 226 வீடியோவையும் நம்ம ப்ராப்பராக கொடுப்போம். அது நீங்கள் ஒன் பை ஒன்னா முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எவ்வளோ போட்டுருக்கோம். அது போக ரெகுலர் லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இனிமேல் ஒரு கரெக்டாக தான் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். ஒரு இந்த ஏப்ரல் மே லாஸ்ட் வீக்ல இருந்து டில் டே வரையும் நம்ம இன்னும் சிஎஸ்ஐ நெட்டுக்கு வந்து செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலை. இந்த வீடியோ செஷனில் தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் வீடியோஸ் பார்க்கறதுக்காக. அது பிகாஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் தான். ஸோ சிஎஸ்ஐஆர் புதுசாக வராத அந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே நம்ம டேக் அவுட் பண்ணி கொண்டு போகிறது மூவ் ஆச்சு. பட் நம்ம ஷெடியூல்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸில் நீங்கள் இருக்கிற குரூப்லையும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற குரூப்பில்
இதெல்லாம் காமன் குரூப்பே நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூல் படி இனிமேல் கிளாஸ் நடக்கும். நீங்கள் அந்த டைம் வந்து கிளாஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பிளானர் வைஸ் படி தான் நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்கு இந்த பிளானரை நான் ரீஷெட்யூல் பண்ணி எப்படி போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிஎஸ்ஐ நெட்டுன்னு பார்க்காதீங்க. இனிமேல் இந்த 15 யூனிட் தான் நம்ம டாஸ்க், அதை மட்டும் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு சில புக்ஸ் உங்கள் கையில் இருந்தால் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு அந்த புக்கோட இது வந்து ப்ராப்பராக இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு கிறிஸ்டி வர்கீஸ்ன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. அந்த புக்கோட லிங்க்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் பர்ச்சேஸ் இட். அது வந்து ஆன்லைனில் அவைலபிள் ஸ்டில். ஸோ நியூ வெர்ஷனாக அவைலபிளாக இருக்குது. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸில் எது ஃபெமிலியர் கான்செப்ட்டோ அதை மட்டும் தான் எடுத்து டீச் பண்ண போகிறோம். எது வருமோ அதை மட்டும் தான். இப்போ இத்தனை நாள் நம்ம கிளாஸஸ் கோர்ஸ் பார்க்குறப்போ நம்மளுடைய விஷுவலைசேஷனில் எந்தெந்த டாபிக் வந்து அதிகமாக கேள்வி வருது, எந்த டாபிக்ஸ்லாம் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்கான், லீனியர் அல்ஜிப்ரால ஐகன் வேல்யூ ஐகன் மெத்தட் மட்டும் தான் இருக்கா, இல்லை குவாட்ரடிக் ஃபார்ம் புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள. அந்த மாதிரி இருக்கிறப்போ எதெல்லாம் புதுசாக வந்திருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம ரீஃப்ரேம் பண்ணி சிலபஸாக புதுசாக மாற்றி வச்சிருக்கோம் நமக்கு ஏற்ற மாதிரி கோச்சிங்ஸில். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாமா? பாஸை விட தாண்டி ஒரு 120+ நீங்கள் எடுக்க முடியும் கண்டிப்பாக. எப்பவுமே பாஸ் மார்க் எய்ம் பண்ணாதீங்க, ஆல் இந்தியா ரேங்க் எய்ம் பண்ணுங்க. ஆல் இந்தியா ரேங்க் ஏஆர் வந்து நல்லா வரணும் அப்படின்றத எய்ம் பண்ணி பண்ணுங்க. சின்ஸ் 5 இயர்ஸாக சாய்ஸ் மார்ட் அகாடமியில் சிஎஸ்ஐ நெட் டீச் பண்ணி வெறும் 157 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 598 ஸ்டூடெண்ட்ஸில் 598 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க சிஎஸ்ஐ நெட்டுக்கு. 598ல் 157 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு பார்க்குறப்ப வருஷத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்தே நம்ம அகாடமிலேருந்து 31 பேர் பாஸ் அவுட். ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 30 பேர் தான் 30+ தான் பாஸ் அவுட் ஆகாங்க. நம்ம அகாடமிலும் 30 பாஸ் அவுட். ஓவரால் தமிழ்நாடு பார்க்குறப்ப எத்தனை வந்து தெரியாது நமக்கு. ரொம்ப ரொம்ப ஃபியூ கம்மி இது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்வால்மெண்ட் இல்லாததான் காரணம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் நம்ம சைடு ப்ராப்பராக கொடுக்கணும்னு வைக்கிறேன். பட் ஒரு டைம் எடுத்து நான் என்ன எல்லாருக்குமே சொல்கிறேன், எல்லாருக்குமே ரீசன்ஸ் இருக்குது, எக்ஸ்கியூசஸ் இருக்குது, ஒர்க்ஸ் இருக்குது, டென்ஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறேன். ஸ்பெண்ட் 1 hour பெர் டே. 1 மணி நேரம் எப்படியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் குழந்தை வச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பேபியை பார்த்துட்டு படிக்க முடியல, எல்லா ரீசன்ஸும் நான் எடுத்துக்கிறேன். 1 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு. சமையலுக்கு இந்த attempt ஒரு நிமிஷம். எஸ், ஒரு நிமிஷம். Some interruptions are there. உங்க சேட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, நான் பேசுறது ஆடிபிளா இருக்காங்க. சேட் பாக்ஸ் இருக்கு இல்லையா சைட்ல, அதில் ஆடிபிளா இருக்கான்னு போடுங்க கொஞ்சம். திரும்ப ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐ ஆடிபிள்? எஸ், தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் நான் பேச முடியலை, கொஞ்சம் மியூட் பண்ணியிருக்கேன் எல்லாரையுமே. திரும்ப உங்க டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம், அதில் அன்மியூட் பண்ணி. இப்போ இப்போ இதுவே நீங்கள் இந்த மீட்டிங்கவே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். இந்த மீட்டிங் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது இந்த மீட்டிங்க்கு மொத்தம் இன்னைக்கு 137 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து வந்திருக்கு. மொத்தம் 137 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கைக்கு வந்திருக்கு. இந்த லைவ்ல இப்போ அட்டன் பண்ணுறவங்க பேர் வெறும் 15 தான். 15 பேர் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லைவாகவே. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்டிங் தான் பார்ப்பாங்க. ஓகே, சரி, ரெக்கார்டிங்காக பார்த்தா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோட இதுதான். கிளாஸஸ் இனிமேல் எப்படி கொண்டு போகணும், எப்படி லைவ் கிளாஸஸ் கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணணும், யூடியூப் கண்டென்ட்ஸ்க்கு எப்படி ரெகுலரைஸ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் நான் இன்னும் என்னோட சைட் டேக் ஓவர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஜெனியான அட்வைசஸ் வந்து டெய்லி 1 hour கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றத. டெய்லி 1 hour கண்டிப்பாக படிச்சீங்கன்னா சரி, நான் வந்து டெல் ஸ்டோரி இது வந்து நீங்கள் யூடியூப்ல இந்த வீடியோ போஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கதையை கேளுங்க. தான் நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க நேம் சொல்ல விரும்பல, சீசன் அவர் லைஃப் கிளாஸ், இப்போ அவங்க அந்த கிளாஸில் தான் இருக்காங்க. அபவுட் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த பர்சனுக்கு வந்து
20 இயர்ஸ் வந்து ஃபீல்ட் அவுட், 20 வருஷமா ஃபீல்ட் அவுட், எதுவுமே வந்து அவங்கள்ட்ட எந்த நாலேஜுமே அவங்க இல்லை. எம்எஸ்சி வித் வித் ஹர் பர்மிஷன் தான் நான் பேசுனேன். ஸோ அதனால எதுவும் நீங்கள் இப்போ பார்த்துக்க வேண்டாம். கிட்டத்தட்ட எம்எஸ்சி தமிழ் மீடியம், பிஎஸ்சி தமிழ் மீடியம், எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சு வந்தவங்க. பேபி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 20 இயர்ஸாக ஃபீல்ட் அவுட் ஆனவங்க கிட்டத்தட்ட. சிஎஸ்ஐ அனலிட்டிக் வந்து 2.5 வருஷம் படிச்சாங்க முதல்ல கிட்டத்தட்ட. மற்ற ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும் ஃபெயில். நான் தான் சொல்லேன், டைம்ல 1 ஹவர் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டெய்லி அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ முடிஞ்ச அட்டம்ப்ட்ல அவங்க வந்து கெயின்டு நியர்லி 127 மார்க்ஸ். நம்ம இருக்கிறதே மிகப்பெரிய அவுட்ஸ்டாண்டிங் சொல்லணும்னா நான் அவ்வளோதான் கை காட்டுறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறது வந்து மேண்டேட்ரி, பட் அதுக்கு டைம் எடுக்குதா அப்படின்னா பிரச்சனை கிடையாது. டைம் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டைம்னா நீங்கள் எடுங்க, 2 வருஷம் எடுக்கலாம் எடுங்க, 3 வருஷம் எடுக்கலாம் எடுங்க, மெதுவாக நடந்து கூட போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். டெய்லி 1 ஹவர் பண்ணணுங்க தான் அந்த மேடமால கரெக்டாக வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத நான் தெளிவாக எப்பயுமே எல்லாருமே நான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க பேரை நான் எதுவுமே இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணல. பட் அவங்க எக்ஸாம்பிள் ஒரு கண்ணு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் முடியுது. 20 வருஷம் ஃபீல்ட் அவுட் ஆகி தமிழ் மீடியத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்டாலே முடியுது அப்படின்றப்போ நம்ம லெவல் அதை விட நல்லா தானே இருக்கு கண்டிப்பாக. அப்போ நம்மளால பண்ண முடியும் நம்புங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிச்சீங்கன்னா 6 மாசத்துல பாஸ் அவுட். 4 to 5 ஹவர்ஸ் தான் படிச்சீங்க. முடியலன்னா பரவாயில்ல, 2 ஹவர்ஸ் படிங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷமா புக் எடுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் நம்ம லேக் ஆகும். உங்களுக்கு படிக்கிற மெத்தடாலஜியை நான் இங்கே உங்களுக்கு கிளியராக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் போர்டில். எல்லா விதத்துலையும் பக்காவாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எவ்வளோ மார்க் எடுக்கணும், எப்படி கெட்டபிளாக இருக்கும், எப்படி இப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம், எல்லாமே ஒரு சொல்லியிருக்கேன். கிளாஸஸ்மே கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணி இனிமேல் வரக்கூடிய டேஸில் கரெக்டாக இருக்கும் ப்ராப்பராக. நீங்கள் அந்த ஷெடியூல்ஸ் படியே ஃபாலோ பண்ணி போனுங்க. இந்த ரெக்கார்டிங் வீடியோலாம் எப்படி பார்க்கணும், அதுக்கு ஒரு ஷெடியூல் தேவைப்படுதா, அதையும் நான் கொடுத்து ரெடி, அதையும் பார்க்கணும், ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ரெடியா அப்படின்றதுக்கு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணிவிட்டு நம்மகிட்ட எதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கோர்ஸ் டீடைல்ஸ் மட்டும் நம்ம அது ஆன்லைன் ரெக்கார்டிங்ஸ் போயிட்டு இருக்கனால ஷேர் இன் பிரைவேட். நீங்கள் வந்து நம்ம நம்பர் ப்ரொவைட் வாட்ஸ்அப் நம்பர் ஹியர். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து சென்ட் இட் டெக்ஸ்ட் மெசேஜ் டு யுவர் வில்லிங் கன்சர்ன். ஆடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கவங்க யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். ஈவன் இந்த வீடியோ 1 இயர் கழிச்சு நான் பார்க்குறேன், இப்போ படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் ஒரு 1-to-1 டியூட்டர் இல்லாமலே சிஎஸ்ஆர் நெட் வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இந்த வீடியோஸ் நிறைய டீச் பண்ணுறோம். ஸோ நம்ம எடுக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கிளியர் கட்டாக புரியுற மாதிரி தான் இருக்கும். Kindly send a text message if you're willing to join. If you already joined, no problem. Kindly follow up the classes. At the same time, நீங்கள் உங்களுக்கு இல்லை மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு லிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மீட்டிங் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிங்கை யூடியூப் வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் எடுத்து நாங்களும் திரும்ப கால் பேக் பண்ணி பேசுவோம். டீம் வில் கெட் பேக் டு யூ. ஸோ நியர்லி என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா நியர்லி 598 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 157 தான் பாஸ் அவுட். ஒரு நாளைக்கு கிராஜுவலாக 2 அட்மிஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்ல. பட் எல்லாரையும் பாஸ் பண்ணி எழுதுறது தான் என்னோட மோட்டிவ். பட் ஃபீல்ட் அவுட் ஆகி வேலைக்கு போகும்போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். கிளாஸுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 100% அஷ்யூர். அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக. டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே கால் பேக் பண்ண பிறகு என்ன செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச்லாம் வெறும் 150 ருபீஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி 150 ருபீஸ் டெஸ்ட் 4 டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு நல்ல டீம் செட் ஆகணும். அந்த டீம் செட் ஆனால் அதை வச்சு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். நம்ம குரூப்பில் கோர்ஸ் ஜாயின் பண்ண குரூப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு கேள்வி கேட்டணும். லேர்னிங் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ், ஆக்டிவ் லேர்னிங் ஸ்டேட்டஸ்னு கேட்டணும். எல்லாரும் ஆக்டிவ் ஆகி எத்தனை பேர்லாம் ஆக்டிவ் ஆகின்னு ஒரு போல் வச்சிருக்கோம். அதில் நிறைய பேர் ஃபில் பண்ணியிருந்தீங்க. அந்த உங்களுக்குள்ள தனியாக எடுத்து நம்ம டீம் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த டீம் வச்சு ஒரு ஸ்டடி குரூப் ஃபார்ம் பண்ணி திரும்ப இந்த அப்கமிங் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவோட மட்டும் தான் நாங்கள் போகிறோம். ஸோ உங்களை வில்லிங்னஸ் தான் அதெல்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம சிஎஸ்என் கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம சரி இப்போ இதில் எப்படி நம்ம புக்ஸ் இதில் என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் நாளைக்கு ஒர்க் ஷாப் 2ல வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நாளைக்கு வந்து மார்னிங் ஒர்க் ஷாப். உங்கள் டெடிகேஷன் லெவலில் நாளைக்கே நான் செக் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. 8 மணிக்கு காலையில் இந்த 12 பேர் அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்ப்போம். ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட்.
I will expect the consistency alone from your side. And I will do the consistent classes from the upcoming days. That's for sure. Okay. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஒரு வாரம் போது ஒரு வாரம் போக மாட்டேங்குது, அடுத்து வீடியோ பார்க்க சொல்றேன். வீடியோ பார்க்க சொல்லிட்டு நல்லது முதல்ல நினைக்கிறேன். பட் உங்க லைவ் கிளாஸ் கட்டாயமா இருக்கும். இந்த லைவ் கிளாஸ் தான் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது அந்த ஸ்டடி குரூப் நல்லா கம்பெனியாக நம்மளுக்கு கம்பெனியாக உதவியா இருக்கும். ஸ்டடி குரூப் கிரியேட் பண்ணி தனியாக அதுக்கு ஒரு குரூப் லீடர் போட்டு பழைய மாதிரி நம்ம திரும்ப கொண்டு போகிறோம். 2021 எப்படி கொண்டு போகணுமோ அதே மாதிரி கொண்டு போகிறோம். If you wish, you can join. ஸோ ஒன்று இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கும் இல்லாட்டி கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் திரும்ப சென்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணியும் நீங்கள் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணாலும் இஷ்யூ இல்லை. கோர்ஸ் ஃபீ நான் ரொம்ப மினிமலாக தான் வச்சுருக்கேன். நியர்லி 6,000 be the charge ஃபார் அ ஃபுல் கோர்ஸ். அதாவது இந்த 28 வீக்ஸ்க்கு கூட வராதா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறத அந்த கோர்ஸ் ஃபீ தான். அதுக்கு நோ மோர் கோர்ஸ் ஃபீஸ். 2021 நம்ம 6,000 பே பண்ணாமல் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. 2021 கோர்ஸ் ஃபீ வெறும் 3,000 தான் சம்திங். ஸோ வி ஹேவ் ஸ்பெசிஃபைட் ஆப் டு கண்டக்ட் கிளாஸஸ். ஸோ நாளைக்கு உங்களோட டெமோ கிளாஸஸ் எல்லாமே திரும்ப ஒரு தடவை நீங்கள் வியூ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மண்டே வந்து ஸ்டார்ட் கிளாஸ் ஃபார் போத் சிஎஸ்ஐநெட் அண்ட் பிஜிடிஆர்டி கிளாஸஸ். நான் உங்களை எல்லாரையும் அட்மிட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் ஃபார் a minute. Yes, you can unmute yourself and then ask your doubts. அப்போதைக்கு மட்டும்